நம்ம குழந்தை கொழு கொழுன்னு இல்லை, பக்கத்து வீட்டு குழந்தை மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை. குழந்தை சாதாரணமாக பிறந்த எடையில் 2 மடங்கு இலை தாய்ப்பால் ஒழுங்காக கொடுத்தான்னு வச்சுங்களேன், 4லிருந்து 5 மாதத்துலேயே 2 மடங்கு ஆயிரும். 1 வயசில் 3 மடங்கு, அப்புறம் 2 வயசில் 4 மடங்கு ஆயிரும். அப்புறம் வருஷத்துக்கு 2 கிலோ ஏறும். இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் 3 கிலோவில் பிறக்கிற குழந்தைகள் வரும்போது உங்களுக்கு 6 வயசு வரும்போது இந்த குழந்தைகள் ஒரு 20 கிலோ அளவுக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி. அடுத்தது உயரம் எப்படி ஏறுதுங்கிறது. உயரம் பிறக்கும் போது 50 சென்டிமீட்டர், 1 வயசுக்கு அப்புறம் 75 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் அதிகமாகும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு அந்த அடுத்த வருஷம் 12.5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் 2 வயசுலேருந்து அந்த குழந்தைகள் வருஷத்துக்கு 6 சென்டிமீட்டர் அதிகமாகும். 6 சென்டிமீட்டர் அதிகமாகும்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விளம்பரம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை வெயிங் ஸ்கேலு எடை உயரம் பார்க்கறது முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். நான் உயரமாக வளர்ந்து விட்டேன், எல்லா மருத்துவர்களும் இந்த பவுடரை தான் எழுதி தருகிறார்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அது பீடியா கட்டாயம் ஷூர் அப்படின்னு அந்த விளம்பரத்தில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் முட்டாப்பயம் பண்ணிட்டாங்க. அவங்க நார்மலாக எல்லா குழந்தையும் 6 சென்டிமீட்டர் உயரம் நீங்கள் ஒழுங்கான வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாவே வளரும். அந்த வளர்ச்சியை தான் அவங்க ஏதோ அவங்க பொடியை சாப்பிட்டதுனால வர்ற மாதிரி சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க.